வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. 2024 கரண்ட் அஃபேர்ஸ்ல டிஎன்பிஎஸ்சி என்ன ட்ரெண்டை ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கறத முதல்ல சொல்லிட போறோம். அடுத்தது இந்த தலைப்புல இருந்து தான் கேள்வி வரும். இந்த தலைப்புல இருந்து நீங்க சரியாக பதில் சொல்லணும் அப்படின்னா நீங்க என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படிங்கறதையும் சொல்லிடுறோம். ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் 2024 டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸை எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணியாச்சு. 2024 நடந்த அனைத்து பேப்பரையுமே கரண்ட் அஃபேர்ஸுக்கும் சேர்த்து அனலைஸ் பண்ணியாச்சு. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸுக்குன்னு தனி சிலபஸ் எதுவும் இல்லை, எல்லாத்துக்கும் பொதுவான சிலபஸ் தான் இருக்குங்கிறதுனால அதற்கான அனலைசிஸையும் பண்ணிட்டோம். பண்ண பிறகு நம்ம ட்ரெண்டில் என்ன சார் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா ஓல்டு டேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்குறாங்க. 2024 எந்த வருடத்திற்கான கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறாங்கன்னா 2022 2023க்கான கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறாங்க. ரைட் சார். அதுவும் இல்லாமல் அட்லீஸ்ட் 1 இயர்க்காச்சும் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருந்தால் மட்டுமே தான் உங்களால் என்ன பதில் சொல்ல முடியும், அதுலேருந்து வரக்கூடிய 2 முதல் 3 கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். ரைட். இது நம்ம 2ஆவதாக எடுத்துருக்கக்கூடிய ட்ரெண்ட். 3ஆவதா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல 5 to 7 கேள்விகளுக்கு சரியா பதில் சொல்றதுக்கு நீங்க போடுற எஃபோர்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா 190 கேள்விகளை நீங்க சரியா பதில் சொல்வதற்கு என்ன எஃபோர்ட் போடணுமோ அதே எஃபோர்ட்டை இதுலயும் போட்டுக்கிட்டு இருப்பீங்க. ரைட்டா? குரூப் 4ல அந்த எக்ஸ்பீரியன்ஸை மறந்துடாதீங்க. ஷார்ட்கட்டை வச்சு நான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறேன், மொதல் 6 மாசத்துக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறேன் அப்படின்னு படிச்சுட்டு போய் கரண்ட் அஃபேர்ஸ் அதுலேருந்து வந்துச்சா அப்படிங்கிறது $1 பில்லியன் கேள்வி. ஆல்ரெடி இதை பத்தி நம்ம எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, ஏன்னா அது உங்களுடைய வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யாது. 10 கேள்விகளே கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வந்தாலும் 190 கேள்விகளுக்கு நீங்க என்ன எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த எஃபோர்ட்டை 100% நீங்க தேர்வு அணுகுமுறையில நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் நீங்க தோல்வியை சந்திக்க மாட்டீங்க. அது இல்லாம எதை படிக்கணும், எதை நான் கரெக்டா செய்யணும், எந்த ட்ரெண்டில் டிஎன்பிஎஸ்சி போயிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாம நான் அதை போட்டு குழப்பிக்கிட்டேன் அப்படின்னா என்னால தேர்ச்சி அடைய முடியாது. அதற்கு சில பாதகங்கள் ஏற்படும். இந்த வீடியோ இப்பதான் முதல் தடவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. யூடியூப் சேனலோட டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அதையும் கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சிலபஸை முதல்ல நம்ம பார்த்தலாம். சிலபஸ்ல டிஎன்பிஎஸ்சி என்ன கொடுத்துருக்காங்க, ஜியோகிராஃபி சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்பேன், பாலிட்டி சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்பேன், எக்கனாமிக்ஸ் சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்பேன், அடுத்து சயின்ஸ் சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்பேன், ஹிஸ்டரி சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்பேன். இதுல இருந்தெல்லாம் கேள்விகள் வருதா சார் அப்படின்னு பார்த்தா ஹிஸ்டரி அப்படிங்கிறது என்னது, ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச சில நிகழ்வுகளை கேட்டா அது ஹிஸ்டரி. அப்ப 2022 இருந்து நான் கேட்கிற கேள்விகளை தவறுன்னு சொல்ல முடியாது, 2023 இருக்கக்கூடிய கேள்விகளை தவறுன்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி ஜியோகிராஃபில சில கேள்விகள் நடந்து முடிஞ்சிருக்கும், அந்த கேள்விகள் 2021 இருந்து கேட்டால் கூட நான் என்ன சொல்ல முடியாது, தவறுன்னு சொல்ல முடியாது. இந்த கரண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான மந்தோ இல்ல இயரோ டிஎன்பிஎஸ்சி பிக்ஸ் பண்ணாததுனால அவங்க எந்த விதமான கேள்விகளும் கேட்பாங்க. இதுல இருந்து எல்லா விதமான கேள்விகளும் கேட்டா இது எதற்காக கேட்கப்படுகிறதுன்னா இந்த கேள்விகளை பார்த்து மாணவர்கள் அதிர்ச்சி அடையணும். அவங்களுக்கு தெரியாத ஒரு கேள்வியை பார்த்துட்டு தெரிஞ்ச கேள்வியும் அவங்கள தவறா பதில் சொல்ல வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்சென்ட்ரேஷனை தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, டிஎன்பிஎஸ்சி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கரண்ட் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எதை மட்டும் படிச்சுக்கலாம், லாஸ்ட் 1 இயர்ல நடந்த ஃபேமஸ் பர்சனாலிட்டியோ புக்ஸோ இல்ல அவார்ட்ஸோ இது மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை மட்டும் படிச்சுங்க. அதுவும் எதற்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி 1 இயருக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி படிச்சுக்கிட்டால் போதும். மற்றபடி ஹிஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் நான் பதில் சொல்லியே ஆவேன், பாலிட்டியிலேருந்து வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் நான் பதில் சொல்லியே ஆவேன்னு நீங்க பெரும் முயற்சி எடுக்க தேவையில்லை. ஏன்னா ஹிஸ்ட்ரியிலேருந்து வந்துருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வியாக இருந்தால் உங்களால் பதில் சொல்ல முடியும், தெரியாத கேள்வியாக இருந்தால் பயப்பட தேவையில்லை. இந்த கேள்விகள் யாருக்காக கேட்கப்படுது அப்படின்னா புதுசா தெரியாத கேள்விகளை பார்த்து பயப்படக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க மேலும் தவறு செய்யணும் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி எதிர்பார்க்கிறாங்க. அவங்களுக்காக மட்டுமே ஏற்படுத்தக்கூடிய கேள்வி. ரைட் சார், இப்படிலாம் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறீங்க, டிஎன்பிஎஸ்சி என்ன எதிர்பார்க்குறாங்க, மாணவர்களுக்கு என்ன செய்யணும், எதை மட்டும் படிச்சா போதும், எந்த தலைப்புலேருந்து கேள்விகள் விட்டுறலாம், 2022 23 நீங்க படிச்சுட்டு இருக்க தேவையில்லை. ஏன்னா அதற்கு நீங்க போடக்கூடிய எஃபோர்ட்டுங்கிறது 190 கேள்விகளுக்கு நீங்க போட்டுடலாம்னு சொல்லியாச்சு. மேற்கொண்டு ஏதாச்சும் எங்களுக்கு உதவ முடியுமா சார்னு கேட்டா டிஎன்பிஎஸ்சில எந்த தலைப்புல இருந்தெல்லாம் கேள்விகள் வருதோ அந்த தலைப்பை மட்டும் தேர்ந்தெடுத்து 50 நாள்ல என்ன பண்ண போறோம், டெஸ்ட் பிளான் ஒன்று கண்டக்ட் பண்ண போறோம். இது ஆங்கில வழி மாணவர்களுக்கும் பொருந்தும், தமிழ் வழி மாணவர்களுக்கும் பொருந்தும். ப்ரிலிம்ஸ் ஒன்லி தான் இதோட கான்சன்ட்ரேஷன். உங்களுக்கு பிடிஎஃப் மெட்டீரியல்ஸும் கொடுத்துருவோம், டெஸ்ட் சீரியஸும் கொடுத்துருவோம். 2 பேட்சஸும் அவைலபிளா இருக்கு. நீங்க எதை வேணாலும் பிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யலாம். 2A டிகிரி ஸ்டாண்டர்ட் கேள்வி தான் வரப்போகுது. அதற்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுக்க போறோம். மெயின்ஸ்ல கண்டிப்பாக நீங்க கால் எடுத்து வைக்க போறீங்க. அதனால தான் இந்த பேட்சுக்கு ப்ரிலிம்ஸ் ஒன்லி பேட்ச் அப்படின்னு
அப்படின்னு வச்சிருக்கோம். நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னா எதை செய்யணும் அப்படிங்கிறத ப்ரூஃபோட, எந்த ட்ரெண்டில் ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு வழிகாட்டலோட நீங்க பண்ணும்போது குரூப் 4ல ஏற்பட்ட அந்த அடியை நீங்க மறந்து வெற்றி பெறலாம். 2A என்ன இருக்கு, 60,000 ரூபாய் சம்பளம் உள்ள பதவிகள் இருக்கு. அந்த பதவிகளை எப்படி பெறுவது அப்படிங்கிறத நம்ம டீடைல்டா பார்க்கலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.